ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, சோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத வெந்து வடிவாக நல்ல துணை ஆவீரா. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும், மூத்தோர்களுக்கும், ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் அஸ்ட்ரோராஜின் இனிய நல் வணக்கங்கள். ஜோதிடம் ஆயக்கலைகள் 64 ஒன்று. இந்த ஜோதிடம் பிறப்பு முதல் இறப்பு வரை மனிதனுக்கு நடக்கும் நன்மை, தீமை, சுகம், துக்கம், சந்தோஷம், மகிழ்ச்சி, இப்படி அனைத்து வித நிகழ்வுகளையும் தெளிவாக அடையாளம் காட்டும் ஒரு கால கண்ணாடி. அந்த வகையில் ஒவ்வொரு மனிதர்களும், ஏன் இந்த பூமியில் இருக்கும் ஒவ்வொரு துகள்களும், ஒவ்வொரு உயிர்களும், ஒவ்வொரு பொருள்களும் ஒவ்வொரு கிரகத்தினுடைய கதிரலையின் தாக்கத்தால் உருவானவைகள் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. அந்த வகையில் 6 அறிவு படைத்த மனிதனும் இந்த கிரகத்தின் கதிரலைகளினுடைய தாக்கத்தால் கருவாக உருவாகி பிறகு பிறந்து வளர்ந்து வாழ்ந்து தன்னுடைய முடிவை தேடும் காலத்திற்குள் எண்ணற்ற விஷயங்களை கடந்து பயணிக்கிறோம். அதில் ஒரு விஷயம் ஜோதிடம். அந்த ஜோதிடத்தில் சொல்ல முடியாத ஒரு தகவல் இருக்கிறதா என்று பார்ப்போமானால் நிச்சயமாக இல்லை. அதற்கான அனுபவம், அறிவும் வேண்டுமே ஒழிய இந்த இரண்டும் இருக்கும் பட்சத்தில் ஜோதிடத்தில் சொல்ல முடியாது என்பது எதுவுமே இல்லை. நான் கடந்து வந்த இந்த 26 வருட ஜோதிட பயணத்தில் எல்லாம் சொல்ல முடியும் என்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறமே ஒழிய சொல்லுவதற்கான தகுதியும் அனுபவமும் நம்மிடம் இருக்கிறதா என்று பார்க்கும் பொழுது அது மிக மிக குறைவாகவே காணப்படுகிறது. இதில் சரி, ஜோதிடம் பார்க்கிறோம், பலன் சொல்லுகிறோம், நடக்கிறது, நடக்காமல் போகிறது. ஒன்று நடக்கிறது, அது பாதகமாக இருக்கிறது. அந்த பாதகமாகவே அப்படியே இருக்க போகிறது என்ற நிலையில் இருக்கும்போது ஜோதிடம் பார்ப்பது அவசியமில்லையே என்ற எண்ணங்களும் தோன்றுகிறது. இந்த ஒற்றை வார்த்தைக்காகத்தான் இந்த காணொளி. அடுத்து ஒரு 3 காணொளிகளும் ஜோதிடம் பார்க்கும் பொழுது பாதகத்தை அல்லது பாதகமான பலன்களை அல்லது நஷ்டமான பலன்களை சந்திக்கும் பொழுது பரிகாரம் என்ற ஒற்றை வார்த்தை தேவைப்படுகிறது. இதில் பரிகாரம் இல்லை என்று ஒரு சில ஜோதிடர்கள், பரிகாரம் இருக்கிறது என்று ஒரு சில ஜோதிடர்கள், ஆன்மீகத்தால் எல்லாவற்றையுமே சரி செய்து கொள்ள முடியும் என்று ஒரு சாரார், மதிமுக்கால் மந்திரங்கால் வேலை என்று சொல்லக்கூடிய தாந்திரிக பரிகாரத்தின் மூலம் எல்லாவற்றையும் சரி செய்து கொள்ளலாம் என்று ஒரு சாரார், இல்லை யோகா, அதாவது உடலிற்கு உள்ளே சென்று வரும் மூச்சுக்காற்றை சமன்படுத்தினால் அனைத்து சக்திகளும் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும் என்று சொல்லக்கூடிய ஒரு சாரார். அடுத்து இந்த பரிகாரத்தில் ஒன்றை சமன் செய்து கொள்ள முடியும் அல்லது சரிபடுத்தி கொள்ள முடியும் என்றால் ஏன் மிகப்பெரிய பணக்காரர்கள், வசதி உள்ளவர்கள் இந்த பரிகாரத்தை செய்ய வசதி இல்லாமல் தான் இறந்தார்களா அல்லது பாதிப்பை சந்தித்தார்களா என்று ஒரு சாரார் என்னுடைய கேள்வி. இப்படி எல்லாவற்றிற்கும் விடை காணும் ஒரு பதிவுகளாகவே அடுத்து வரும் சில பதிவுகள் இருக்க போகிறது. இந்த பிரபஞ்சம் 5 பூதங்களால் ஆனது. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமி. நீர், நிலம்,
நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5 பூதங்களால் ஆனது. இந்த 5 பூதங்களையும் தவிர்த்து 5வது பூதமான ஆகாயத்தை தவிர்த்து நெருப்பு, நிலம், காற்று, நீர், இந்த 4ம் இந்த 12 ராசிகளுக்குள் அடங்கி இருக்கிறது. இதில் நெருப்பு என்று பார்க்கும் பொழுது மேசம், சிம்மம், தனுசு. நிலம் என்று பார்க்கும் பொழுது ரிஷபம், கன்னி, மகரம். காற்று என்று பார்க்கும் பொழுது மிதுனம், துலாம், கும்பம். நீர் என்று பார்க்கும் பொழுது கடகம், விருச்சிகம், மீனம். சரி, இந்த 12 வீடுகளும் இந்த 4 பூதங்களினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது என்பதை எல்லா ஜோதிடர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள், எல்லா ஞானிகளும் ஏற்றுக்கொள்கிறார்கள், பாமரனும் ஏற்றுக்கொள்கிறார். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு ராசியில், ஏதாவது ஒரு ராசியில் ஒரு கிரகம் இருக்கத்தானே வேண்டும். அந்த கிரகத்தினுடைய தசாபுத்தி வரும் காலம் ஒன்று நன்மை நடக்கிறது, அல்லது பாதகம் நடக்கிறது, அல்லது தீமை நடக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். இதில் ஏதாவது ஒரு ராசி கட்டத்தில் உள்ள கிரகம் நமக்கு நன்மை செய்யும் அல்லவா? அதாவது லக்கணத்துக்கு 5இல் குரு, 9இல் புதன் இருக்கும் பட்சத்தில் நாம் எந்த லக்கணமோ அந்த லக்கணத்துக்கு 5ஆம் இடத்தில் நாம் பிறக்கும்போது எந்த லக்கணத்தில் இருந்தோமோ அந்த லக்கணத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய நட்சத்திரம் தானே அதற்கு 5இலும் அதற்கு 9இலும் இருக்கும். அப்போது தந்தையும் தாய்மாமனும் உதவி புரிவார்கள் அல்லவா? இதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் இருக்கிறோம். இதை மறுக்க இயலாது. இது அடிப்படை ஜோதிடம் மட்டுமே தெரிந்தவர்களுக்கு இது புரியும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த கிரகம் எந்த வீட்டில் இருந்தாலும் அந்த வீட்டுக்குரிய ஒரு தத்துவம் இருக்கும் அல்லவா? நெருப்பு, நிலம், காற்று, நீர். அந்த தத்துவத்துக்கு உட்பட்டு ஒரு பகுதி இருக்கும் அல்லவா? அந்த பகுதியில் சில தெய்வங்கள் இருக்கும் அல்லவா? அந்த தெய்வங்களுடைய தரிசனம் அல்லது அந்த தெய்வங்கள் இருக்கும் நிலத்தினுடைய கதிரலைகளினுடைய தாக்கம் மனித வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றங்களை தந்து அதற்கு உதவி புரியும் அல்லவா? அப்போது பரிகாரம் இருக்கிறது. சரி, எல்லாவற்றிற்கும் பரிகாரம் உண்டா என்று பார்க்கும் பொழுது எல்லாவற்றிற்கும் பரிகாரம் இல்லை. இதை நிறைய விதத்தில் சொல்லுகிறார்கள். திருட கர்மா, ஸ்வல்ப கர்மா, அஸ்தம கர்மா. திருட கர்மாவால் வரக்கூடியதை அனுபவித்தே தீர வேண்டும். ஸ்வல்ப கர்மாவால் வரக்கூடியதை கொஞ்சம் நெஞ்சம் தள்ளி போடலாம். அஷ்டம கர்மாவால் வரக்கூடியதை நம் சந்ததியினருக்கு கைமாற்றி தர முடியுமே ஒழிய அனுபவிக்கவும் முடியாது, தள்ளி போடவும் முடியாது. ஸோ இருக்கிற சந்ததியை மாற்றி தரக்கூடிய வாய்ப்பை உண்டு பண்ணி தரும். அப்படி பார்க்கும் பொழுது நமக்கு ஜாதகத்தில் ஒரு திசை நடக்கிறது என்றால் அந்த திசை லக்னத்துக்கு 8க்குரியவனுடைய திசையாக இருந்தாலும் 8க்குரியவனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இருந்து தசாபுத்தியை நடத்தினாலும் அல்லது காலவருஷனுக்கு 8க்குரிய செவ்வாயினுடைய நட்சத்திரமான மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த காலபுருஷனுக்கு 8க்குரியவனுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து தசாபுத்தியை நடத்தினாலும் லக்னத்துக்கு 8க்குரியவனுடைய கிரகம் இருந்து ஒரு தசாபுத்தியை நடத்தினாலும் இவர்களுக்கு பரிகாரம் வேலை செய்யவில்லை. இது நடைமுறை அனுபவம். இந்த மாதிரி நெருக்கடி சூழ்நிலையாக இருக்கும் பட்சத்தில் ஒருவருக்கு பரிகாரம் சொல்லி அந்த பரிகாரம் பலிக்கவில்லை என்றால் அல்லது அந்த பரிகாரம் உதவி செய்யவில்லை என்றால் என்ன முடிவுக்கு வருகிறோம்? பரிகாரம் என்பதே உலகத்தில் கிடையாது என்ற ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வருகிறோம்.
ஏன் பரிகாரம் பலிக்கவில்லை என்று யோசிப்பதில்லை. அதே சமயத்தில் ஒரு சில பரிகாரத்தை சொல்லுகிறோம், அந்த பரிகாரம் பலிக்கிறது. அந்த பரிகாரத்தை செய்தவுடன் அவர்கள் தரமான வாழ்க்கை வாழ்வதற்கான பிள்ளையார் சொல்லியை போட்டு தரமான வாழ்க்கையை வாழுகிறார்கள் என்பதை நடைமுறையில் காணுகிறோம். இந்த பரிகாரம் ஏன் பலித்தது, அந்த பரிகாரம் ஏன் பலிக்கவில்லை என்று யோசிப்பதற்கான அவகாசம் கூட மக்களுக்கும் இல்லாமல் போனது. ஏன் மக்களுக்கு இல்லாமல் போனதை பற்றி தவறில்லை. ஏனென்றால் அவர்கள் ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கிறது, அந்த பாதிப்பிலிருந்து நிவர்த்தி பெற முடியுமா, அல்லது அதிலிருந்து விலகிக் கொள்ள முடியுமா, அல்லது அதிலிருந்து ஒதுங்கிக் கொள்ள முடியுமா, அல்லது அதை குறைத்து கொள்ள முடியுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பிலேயே ஜோதிடரை நோக்கி வருகிறார்கள். அதற்கு ஒரு ஜோதிடர் ஜாதகத்தை பார்த்து இதற்கு பரிகாரம் உண்டு, பலிக்கும், பலிக்காது, அல்லது இதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு தரமான வித்தியாசத்தை உணராமலேயே நான் பரிகாரம் சொன்னேன், பலிக்கவில்லை என்று சொல்கிறார்கள். நான் பரிகாரம் சொன்னேன், பலித்தது, அந்த பரிகாரத்தின் மூலம் அந்த வாடிக்கையாளர் நன்மை பெற்றிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். இதை ஜோதிடர்கள் உற்று கவனிக்க வேண்டும். அதாவது படித்த நூல்களை மட்டும் வைத்துக்கொண்டு பரிகாரம் சொல்லி பரிகாரத்தில் வெற்றி தோல்வி இதுதான் நடக்கும் நடக்காது என்று அறுதிட்டு பேசுவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. ஏனென்றால் மற்றது போல் அல்ல ஜோதிடமும் மனிதனுடைய வாழ்க்கையும். மனிதனுடைய வாழ்க்கையை உற்று கவனிக்க வேண்டும். ஒரு ஜோதிடர் வருகிறார், 5-6 வருடம் ஆகிறது. அவர் என்ன சொல்கிறார்? நான் சொன்னால் அனைத்தும் பலிக்கும் என்றார். இதற்கு ஒவ்வொரு பரிகாரத்துக்கும் ஒவ்வொரு பெயர் வைத்துக் கொள்கிறார்கள். அந்த ஜோதிடரும் இந்த பூமியில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பொருளாதாரத்தை சம்பாதித்து விடுகிறார். ஒரு 6 வருடம் 7 வருட அனுபவத்திலேயே சம்பாதித்து விடுகிறார். அவருக்கு என்ன தோன்றும்? நாம் சொல்லுவது தான் நிதர்சனம், நாம் சொல்லுவது அப்படியே பலிக்கிறது என்று ஒரு அசட்டு தைரியம் வந்து விடுகிறது. காலப்போக்கில் அவருக்கும் ஒரு தசாபுத்தி ஏற்ற இறக்கம் தரக்கூடிய தசாபுத்தி வரும் பட்சத்தில் அவரும் என்ன செய்கிறார்? இந்த நவகிரகங்களுடைய கதிரலைகளுடைய தாக்கத்தால் ஏற்படக்கூடிய தகவல்கள் என்று இவ்வளவு காலம் நாம் சொன்னதையெல்லாம் தவறு என்று ஜோதிடம் இல்லை, அந்த ஜோதிடத்தால் ஒரு பயனும் இல்லை என்ற ஒரு முடிவுக்கு வருகிறார். அப்படியும் ஒரு அசட்டுத்தரத்தை சில ஜோதிடர்களுக்கு வந்துவிடுகிறது. ஆக ஒரு 10-12 வருடம் ஜோதிடத்துறையில் இருந்துவிட்டு விலகிக் கொள்ளுகிறார்கள். அவர்களிடம் என்ன குறை என்று பார்க்கும் பொழுது, மனிதன் ஏன் பிறந்தான், எப்படி பிறந்தான், எதற்காக பிறந்தான், அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று நூல்களில் படித்த ஏட்டுக்கல்வியோடு நின்று விடுகிறது. இயல்பு வாழ்க்கையில் ஒரு 12 வருடம் நம்முடைய நெருங்கிய சொந்த பந்தத்திலிருந்து ஒரு 100 ஜாதகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த 100 ஜாதகமும் சொல்லாத ஒரு புது தகவலை, இந்த 12 வருடமும் சொல்லாத ஒரு புது தகவலை எந்த நூலும் தந்துவிட முடியாது, எந்த ஒரு குருமாரும் தந்துவிட முடியாது, ஒரு ஆசிரியரும் தந்துவிட முடியாது என்பதை உணர்ந்தால் யாருக்கு பரிகாரம் உண்டு, யாருக்கு பரிகாரம் இல்லை என்பதை தெளிவாக அறுதியிட்டு பலனை சொல்லி நமக்கு வரும் வாடிக்கையாளர் அல்லது நம்மை எதிர்பார்த்து நம்மளுடைய உதவியை எதிர்நாடி வரும் மக்களுக்கு கண்டிப்பாக நன்மையை செய்ய முடியும். அதில் எந்தவித மாற்று கருத்துக்கும் இடமில்லை. சரி நண்பர்களே, அடுத்து இந்த பரிகாரத்தில் எத்தனை வகை, எந்த பரிகாரங்கள் எந்த லக்கணத்துக்காரர்களுக்கு என்று அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை தொடர்ந்து பயணியுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். என்னுடைய அலைபேசி எண் 9788972999 97991999649. தங்கமான மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் எமை என்னும் பிழை வராமற் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.